நாம இன்னைக்கு பார்க்க போறது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சம்பவம் அத்தியாயம் 1 அப்படிங்கிற ஒரு மலையாள டைம் லூப் த்ரில்லர் மூவி தாங்க. படத்தோட ஓப்பனிங்ல 1960ஸ்ல கதை ஆரம்பிக்குது. ஒரு வெள்ளக்கார லேடியை காட்டுறாங்க. நடு ராத்திரி அவளோட எஸ்டேட்ல வேலை பார்க்குற ஆளுங்களை அழைச்சிக்கிட்டு காட்டுக்குள்ள 2 பாடியை மூட்டை கட்டி தூக்கிக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கா. யார் அப்படி மூட்டையில போட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான்னு பார்த்தா ஒன்னு அவளோட புருஷன், இன்னொன்னு அந்த டீ எஸ்டேட்ல வேலை பார்த்துட்டு இருக்க அவளோட புருஷனோட கள்ள காதலி. செத்ததுக்கு அப்புறம் கூட 2 பேரும் சேர்ந்து இருக்க கூடாதுன்னு முதல்ல அந்த பொண்ணை ஒரு இடத்துல தனியா புதைக்கிறாங்க. அடுத்து புருஷனை டிஸ்போஸ் பண்ணலான்னு வந்தா மூட்டையில அவனை ஆளக்கானும் ஆளு எஸ்கேப் ஆயிட்டாங்க. இருந்தாலும் விடாம அவனை எல்லாரும் சுத்தி முத்தி தேடி பார்க்க பொண்டாட்டி கரெக்டா அவனை கண்டுபிடிச்சிடுறா. புருஷன் பார்த்தா அவளுக்கு பையன் வயசு இருக்கும் போல. ரொம்ப சின்ன பையனை போய் கல்யாணம் பண்ணிருக்குங்க அந்த லேடி. அவ தன்னோட புருஷனை ஷூட் பண்ணி கொல்ல பார்க்க அவன் பார்த்தா டக்குன்னு அவளை ஒரே சொருவா சொருவிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா இப்ப பிரசன்ட்ல அந்த காட்டை காட்டுறாங்க. அங்க 4-5 பசங்களும் பொண்ணுங்களும் சேர்ந்து காட்டு பண்ணியே வேட்டையாடிட்டு இருக்காங்க. பண்ணி அங்கேயும் இங்கேயும் ஓடுறத பார்த்துட்டு கண்ணா பின்னான்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்க திடீர்னு பார்த்தா காட்டுக்குள்ள இருந்து எவனோ ஒருத்தன் ஓடி வரான். ஆனா இவங்க பண்ணி தான் வருதுன்னு நினைச்சுக்கிட்டு அவனை ஷூட் பண்ணி கொன்னுடுறாங்க. அதே சமயம் அந்த காட்டுக்குள்ள இன்னும் 4-5 போலீஸ்காரங்க வேற இருக்காங்க. காட்டுல மாட்டிக்கிட்டு எப்படி வெளில போறதுன்னு தெரியாம போராடிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த பசங்க ஒருத்தனை ஷூட் பண்ணி கொன்னோன்னு அந்த காட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் ஒரே நேரத்துல மண்டையெல்லாம் கிருகிருன்னு சுத்த ஆரம்பிச்சிடுது. இப்படி இந்த காட்டுக்குள்ள எத்தனை பேர் மாட்டிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல தான் கரெக்டா படத்தோட ஹீரோ அந்த ஊருக்கு வராரு. இவரோட பேரு ஆனந்துங்க. வேற ஊர்ல கான்ஸ்டபிளா இருந்தவர் இப்ப புதுசா இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகியிருக்காரு. ஊருக்குள்ள இறங்கி ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கும் போது அவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறதா வீட்டுல இருந்து கால் வருது. ஒய்ஃபுக்கு டாக்டர் லேட்டா தான் டேட் கொடுத்திருந்தாங்க. அதனாலதான் வேலைக்கே கிளம்பி வந்தாரு. ஆனா இப்ப சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே டெலிவரி ஆயிடுச்சு. எப்படியோ நல்லபடியா குழந்தை பிறந்துட்டதால ஹீரோவுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது. ஜீப்ல அவருக்கு குழந்தை பிறந்ததை பத்தி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா குறுக்க ஒரு போலீஸ்காரர் வந்து விழுகிறாரு. அதுவும் ஏற்கனவே வேற பயங்கரமா அடிபட்டு இருக்கு, கான்சியஸ் வேற இல்லையா. அதனால உடனே வேகமா அவரை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அவரு அன்கான்சியஸ்ல இருக்கிறதால டாக்டர்ஸ் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி, தமிழ்நாடு போலீஸ் எப்படி இங்க வந்தாருன்னு ஒன்னும் புரியாம அவர் அட்மிட் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், ஹீரோன்னு எல்லாரும் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்க அப்ப கரெக்டா எஸ்ஐ கிட்ட இருந்து இன்ஸ்பெக்டருக்கு கால் வருது. இன்ஸ்பெக்டர் அர்ஜென்ட்டா ஃபாரஸ்ட் ஏரியாக்கு கூப்பிடுறாங்க. எதுக்கு இவ்வளவு அர்ஜென்ட்டா ஃபாரஸ்ட் ஏரியா கிட்ட கூப்பிடுறாங்கன்னு வந்து பார்த்தா காட்டுப்பகுதியோட எல்லையில ஒரு ஆளு செத்து கிடக்கான். அதுவும் அந்த பாடியை பார்த்தா சாக்கடையில இருந்து எந்திச்சு வந்த மாதிரி சேரும் சகதியுமா இருக்குங்க. பாடி எப்படி இங்க வந்துச்சு, இது கொலையா தற்கொலையான்னு எதுவும் தெரியலையா. அதனால உடனே ஃபாரன்சிக் டீமா வர சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, அப்புறம் ஹீரோன்னு எல்லாரும் ஃபாரன்சிக் டீமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்ப கரெக்டா வாக்கி டாக்கில யாரோ கூப்பிடுறாங்க. ஹீரோ ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு தமிழ்நாடு போலீஸ் வந்து விழுந்து அவர் அட்மிட் பண்ணாங்கல்ல, அவரோட வாக்கி டாக்கிக்கு யாரோ கான்டாக்ட் பண்றாங்க. ஸ்டீஃபன் ஒருத்தர் எனக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு, காட்டுக்குள்ள இருந்து எப்படி வெளில போறதுன்னு தெரியலன்னு யாரையாவது வந்து காப்பாத்த சொல்லி பயங்கரமா கதற ஆரம்பிக்கிறாரு. சரி, இந்த போலீஸ்காரங்க எல்லாம் யாரு எப்படி இங்க வந்து மாட்டினாங்கன்னு பார்த்தா அவங்க எல்லாருமே தமிழ்நாட்டு போலீஸ்காரங்க. 5 போலீஸ்காரங்க 4-5 கைதிகளை கோர்ட்ல இருந்து ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்க வழியில போலீஸ்காரங்க எல்லாரும் அசந்த நேரத்துல அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு காட்டுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த கைதிகளை பிடிக்கிறதுக்கு எல்லா போலீஸும் காட்டுக்குள்ள வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் போக கைதிங்க பார்த்தா மறைஞ்சு போலீஸ்காரங்களே போட்டு தள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. ஒவ்வொருத்தரையா போட்டு தள்ளிட்டு இருந்தவங்க கடைசியா ஸ்டீஃபனை போடுறதுக்கு வர அவர் டக்குன்னு கன் எடுத்து கைதிங்கள்ல ஒருத்தனை ஷூட் பண்ணிடுறாரு. ஷூட் பண்ணி அவனோட உடம்புல இருந்து ரத்தம் கீழே சொட்ட உடனே அந்த காட்டோட அட்மாஸ்பியரே மாறிடுது. அதோட அந்த காட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் மண்டைக்குள்ள ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்டு எல்லாருக்கும் கிருகிருன்னு தலை சுத்த ஆரம்பிச்சிடுது. அந்த தலை சுத்துற எஃபெக்ட் நின்னோன்னு பார்த்தா போலீஸ்காரங்க கைதிங்கன்னு எல்லாரும் அந்த காட்டுக்குள்ளேயே வெவ்வேறு இடத்துல இருக்காங்க. இப்படிதாங்க போலீஸ்காரங்க இங்க வந்து சிக்கிருக்காங்க. இந்த காட்டுல ஏதோ தப்பா இருக்குன்னு மீதி இருக்கிற போலீஸ்காரங்க இங்க இருந்து எப்படியாவது வெளில போயிடணும்னு ட்ரை பண்ண அவங்களால அங்க இருந்து வெளியிலேயே போக முடியல. அதுல ஒருத்தர் மட்டும் எப்படியோ காட்டுல இருந்து வெளில வந்தாரு. அவர் தான் இப்ப சுயநினைவு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. ஆனா ஸ்டீஃபன் இன்னும் வெளியில வர முடியாம காட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்காரா. அதனால இப்ப அவர் தேடி இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, ஹீரோன்னு 3 பேரும் காட்டுக்குள்ள போறாங்க. ஸ்டீஃபன் கிட்ட நீங்க எங்க இருக்கீங்க, ஏதாவது அடையாளம் சொல்லுங்கன்னு கேட்க அவர் அந்த காட்டுலயே இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்கிட்ட இருக்கேன்னு சொல்றாரு. சரி, நீ உங்களும் ஸ்டீஃபன் சொல்ற மாதிரி மரம் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு போக வழியில பார்த்தா அங்க ஒரு பெரிய காகத்தோட சிலையெல்லாம் இருக்கு. ஆனா ஸ்டீஃபன் மட்டும் கண்ணிலேயே மாட்ட மாட்டாரு. அதனால இவர் உண்மையாவே தமிழ்நாடு போலீஸ் தானா, உண்மையா காட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்காரான்னு சந்தேகம் வர உடனே இன்ஸ்பெக்டர் காட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்க ஸ்டீஃபனோட ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணிடுறாப்ல. ஸ்டீஃபன் உங்களோட எஸ்ஐ ஒருத்தர் இந்த காட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்காரு, அவங்க எப்படி இந்த காட்டுக்குள்ள வந்தாங்கன்னு கேட்க தமிழ்நாடு இன்ஸ்பெக்டர் எங்க ஸ்டேஷன்ல ஸ்டீஃபன் ஒருத்தர் யாருமே கிடையாதுன்னு சொல்றாரு. போன்ல தமிழ்நாடு இன்ஸ்பெக்டர் இப்படி சொன்னோன்னே உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா. அதனால அவர் ஒரு பக்கம் போன்ல லைன்ல வச்சுக்கிட்டு வாக்கி டாக்கில ஸ்டீஃபனை கான்டாக்ட் பண்றாங்க. யோ, உங்க ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கேட்டா உன் பேர்ல யாருமே அங்க இல்லைன்னு சொல்றாங்க. சரி, யார் யாரெல்லாம் உன் கூட வந்தான்னு கேட்க ஸ்டீஃபனும் அவர் கூட அந்த போலீஸ்காரங்களோட பேர்லாம் சொல்றாரு. அந்த பேரெல்லாம் கேட்டோன்னே இவங்க கால் பண்ணியிருந்த இன்ஸ்பெக்டருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. நீங்க சொல்ற ஸ்டீஃபன் 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருந்தவர். அவர் கூட இருந்த முத்துவேல் என்னோட அப்பான்னு சொல்றாரு. 1994ல தப்பிச்சு போன கைதிகளை பிடிக்கிறதுக்காக உள்ள போனவங்க திரும்ப உயிரோடயே வரலன்னு சொல்றாரு. கடைசி வரையும் அந்த போலீஸ்காரங்களுக்கும் கைதிங்களுக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த காடு ரொம்ப மோசமான காடு சார், உடனே அங்க இருந்து வெளில வந்துருங்கன்னு சொல்ல
இவங்க 3 பேருக்கும் ஒரே ஷாக் ஆயிடுது. ஆனா என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அதனால இப்ப ஸ்டீஃபனை தேடி வந்த 3 பேர்ல எஸ்ஐ வேற இங்க ஏதோ தப்பா இருக்கு, உள்ள போனா நமக்கும் ஏதாவது ஆயிடும், நீங்க வேணா போங்க நான் வரலன்னு அவர் பாட்டுக்கு கோவமா கிளம்பிடுறாப்ல. அப்ப ஸ்டீஃபன் என் பக்கத்துல ஒரு போலீஸ்காரரோட பாடி இருக்கு, அவரோட பேரு அசோக்னு சொல்ல அதை கேட்டு இன்ஸ்பெக்டருக்கும் ஹீரோவுக்கும் அப்படியே மொழி பிதுங்கி போயிடுது. ஏன்னா இந்த இன்ஸ்பெக்டரோட பேர் தாங்க அசோக். அப்ப கரெக்டா அடையாளத்துக்கு ஸ்டீஃபன் சொல்லியிருந்த மரத்தை 2 பேரும் பார்க்க உடனே வேக வேகமா பக்கத்துல ஓடி வந்து பாக்குறாங்க. அங்க பார்த்தா யாரையுமே காணும், 2 எலும்பு கூடு தான் இருக்கு. அதுல ஒண்ணு ஹீரோ வாக்கி டாக்கில பேசிட்டு இருக்க ஸ்டீஃபனோட எலும்பு கூடு, இன்னொன்னு ஸ்டீஃபன் என் பக்கத்துல அசோக்னு ஒரு போலீஸ்காரரோட டெட் பாடி இருக்குன்னு சொன்னார்ல, அந்த டெட் பாடியோட எலும்பு கூடு தான் இருக்கு. அதாவது இப்ப உயிரோட இருக்கிற இன்ஸ்பெக்டரோட எலும்பு கூடு அது. இங்க என்ன நடக்குதுன்னே புரியாம ஸ்டீஃபன் கிட்ட இன்னைக்கு என்ன தேதின்னு கேட்க அவரு இன்னைக்கு மே 26ன்னு சொல்றாரு. சரி வருஷம் என்னன்னு கேட்க என்னங்க லூசுத்தனமா வருஷம்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, இன்னைக்கு மே 26 1994ன்னு சொல்றாரு. அதை கேட்டோன்னே ஹீரோக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் அப்படியே தூக்கி வாரி போட்டுதுங்க. 2 பேரும் இங்க என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியாம குழப்பத்தோட நின்னுட்டு இருக்க கரெக்டா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கிற போலீஸ்க்கு பாதுகாப்பா இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட இருந்து கால் வருது. படத்தோட ஓப்பனிங்ல ஒரு போலீஸ்காரர் குறுக்க வந்து விழுந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கல்ல, அவருக்கு பாதுகாப்பா இருக்கிற கான்ஸ்டபிள் தான் கால் பண்ணிருக்காரு. அட்மிட் பண்ணிருக்கவரை பார்க்க ஒரு வயசான லேடி வந்திருக்காங்க. சரி அவரோட அம்மாவா இருக்கும்னு பார்த்தா அவங்க நான் அவரோட ஒய்ஃப்னு சொல்லியிருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ் ஆயிட்டாருன்னா அவரோட போட்டோவெல்லாம் வேற காட்டியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற கான்ஸ்டபிள் இந்த மேட்டர் சொல்லிட்டு வச்சோடனே அடுத்து ஃபாரன்சிக் டீம் ஆளுங்கள்ட்ட இருந்து கால் வருது. காட்டுக்குள்ள சேரும் சகதியமா ஒரு பாடி கிடைச்சது. இன்ஸ்பெக்டர் கூட ஃபாரன்சிக் டீமை வர சொல்லிட்டு காட்டுக்குள்ள வந்தார்ல, அவங்க அந்த பாடியை செக் பண்ணி பார்த்துட்டு அது எஸ்ஐ ரெஜின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்டீஃபனை தேடி 3 பேர் காட்டுக்குள்ள போனாங்கல்ல, அதுல கோவமா வெளியில வந்த எஸ்ஐ தான் அந்த ரெஜி. எஸ்ஐ இப்பதானே கோவமா போனாரு, அதுக்குள்ள எப்படி அவரோட பாடி கிடைச்சிருக்கும், இவனுங்க என்ன வளர்றாங்கன்னு இன்ஸ்பெக்டருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப திடீர்னு அங்க யாரோ ஷூட் பண்ற சத்தம் கேட்க அடுத்த செகண்டே பார்த்தா ஆளுக்கு ஒரு சைடுல இருக்காங்க. சரி அந்த எஸ்ஐ எங்க தான் போனாருன்னு பார்த்தா வழியில ஒரு புதக்குழியில மாட்டிட்டு இருக்காரு. ஓ இதனாலதான் அவரோட பாடி சேரும் சகதியமா இருந்திருக்கு போல. அது என்ன கதைங்கிறத அடுத்தடுத்து சொல்றேன். புதக்குழியில மாட்டிட்டு இருக்க எஸ்ஐ காப்பாத்துங்கன்னு அலற சத்தம் கேட்க ஹீரோ உடனே அந்த சத்தம் கேட்கிற பக்கமா அவர் தேடிக்கிட்டு போறாரு. ஆனா அதுக்குள்ள அவரே கஷ்டப்பட்டு புதக்குழியில இருந்து எஞ்சி வெளில வர அங்க பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு யாரையோ தேடிட்டு இருக்கு. எஸ்ஐயும் அந்த பாப்பாவும் நேருக்கு நேர் பாத்துக்க பாப்பா இவரை சேரும் சகதியமா பார்த்தோன்னு பயந்து போய் அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுது. அது தன்னை பார்த்து கத்துனதை பார்த்து அவரு ஷாக் ஆக சேச்சி நெல்லு ஓடாதேன்னு அந்த பாப்பாவை துரத்திக்கிட்டு ஓடுறாரு. யார் இந்த பொண்ணு, இது எப்படி இங்க வந்ததுன்னு பார்த்தா ஸ்கூல் போயிட்டு இருக்க வழியில அவளோட தம்பி காட்டுக்குள்ள ஒரு குதிரையை பார்த்துக்கிட்டு உள்ள வந்திருக்கான். அவளை தெளிவா பின்னாடியே வந்திருக்கா. இதுல பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா, அந்த பாப்பா தேடி வந்த தம்பியே இந்த எஸ்ஐ தாங்க. அதான் தன்னோட அக்காவை பார்த்தோன்னா அக்கா அக்கான்ட்டு பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. இந்த காட்டுக்குள்ள பல டைம் லைன்ல இருக்கிற ஒரே ஆளுங்க மாட்டிட்டு இருக்காங்க போல. எஸ்ஐ அவரோட அக்காவை துரத்திக்கிட்டு போக அவர் அந்த பொண்ணை துரத்திக்கிட்டு போறதை பார்த்துட்டு ஹீரோ அவரை துரத்திக்கிட்டு போறாரு. அப்ப திடீர்னு பார்த்தா எஸ்ஐய யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு பொண்ணு பண்ணிய வேட்டையாடுறப்ப ஷூட் பண்ற மாதிரி பார்த்தோம்ல, அந்த பொண்ணு இவரை தாங்க ஷூட் பண்ணிருக்கு. அவ்வளவுதான் ஆளு மேல போய் சேர்ந்துட்டாப்ல. இந்த எஸ்ஐ தான் புதக்குழியில இருந்து எஞ்சி சேரோட வந்திருக்காரு. இவர் ஒரு பொண்ணு ஷூட் பண்ணி இவர் செத்து போயிருக்காரு. இவரோட பாடியை தான் இவரே பார்த்து ஃபாரன்சிக் டீமுக்கு கால் பண்ணிருக்காரு. அவரை ஷூட் பண்ணோன்னா ஆளு மேல போய் சேர உடனே அந்த காடே டைம் லூப் ஆயிடுது. சரி ஹீரோ கூட வந்த இன்ஸ்பெக்டர் எங்க தான் போனாருன்னு பார்த்தா அவர் ஒரு மரத்தடியில செத்து கிடக்காரு. ஸ்டீஃபன் கூட என் பக்கத்துல ஒரு தமிழ்நாடு போலீஸோட பாடி இருக்குன்னு சொன்னார்ல, அது இந்த இன்ஸ்பெக்டரோட பாடி தாங்க. அதை பார்த்து ஹீரோ ஷாக்ல நின்னுட்டு இருக்க அந்த சமயத்துல 1994ல அந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டினவங்க எல்லாம் ஒரு கண்ணில் படுறாங்க. அது கூட பரவாயில்ல, படத்தோட ஓப்பனிங்ல ஒரு வெள்ளக்கார லேடிய புருஷன் குத்திட்டு எஸ்கேப் ஆனான்ல, அதை கூட இவர் மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. 1960ல பொண்டாட்டியை குத்திட்டு புருஷன் அங்க இருந்து எஸ்கேப் ஆக அடுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அந்த லேடியோட ஆளுங்க அவனை கண்டுபிடிச்சு அவன் தலைய தனியா வெட்டி வீசிடுறாங்க. அவன் தலை கீழே வந்து விழுந்தோன்னா அடுத்த செகண்டே ஹீரோப்பா காட்டுக்குள்ள வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த காட்டுக்குள்ள யாரையாவது கொன்னு ரத்தம் சிந்துனா அந்த காடே டைம் லூப் ஆயிடுதுங்க. அடுத்து 1994ல அங்க இருக்கிற கைதிங்க கையால போலீஸ்காரங்க எல்லாரும் சாகிறதெல்லாம் பாக்குறாரா. அவருக்கு இப்ப இங்க என்ன நடக்குது, அடுத்து என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த காட்டுக்குள்ள ஏதாவது சம்பவம் நடந்தா எல்லாரும் வேற வேற டைம் லைனுக்கு போயிடுறாங்க. அதனால ஹீரோ அவங்க யார் கண்ணிலையும் மாட்டாம மறைஞ்சு போக அப்பதான் வாட்ச்மேன் காஸ்டியூம்ல இருக்கிற ஒருத்தர ஹீரோ பாக்குறாரு. யாரியா நீ, எப்படி இங்க வந்தேன்னு கேட்டா உனக்கு நான் யாருன்னு தெரியணுமா இல்ல இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு பதிலுக்கு கேக்குறாரு. காட்டுக்குள்ள வர வழியில ஒரு காக்காவோட சிலையை பார்த்திருப்பீங்க, அதாலதான் இங்க பல சம்பவம் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னவரு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டுல வாழ்ந்த மக்கள் காக்கையை தான் கடவுளா நினைச்சு வழிபட்டு இருந்திருக்காங்க. இப்படி இவங்களோட வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்க அப்பதான் போர்ச்சுகல் அரசன் ஆண்டனி அவர் படையோட என்ட்ரி கொடுக்கறான். இவனை பொறுத்தவரையும் கடவுள்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, தன்னை மட்டும்தான் மக்கள் வழிபடணும்னு நினைக்கிற ஒருத்தங்க. அப்படி யாராவது கடவுளை வழிபட்டாங்கன்னா அந்த மக்களை கொண்டுட்டு அவங்க கடவுளோட சிலையை தூக்கிட்டு போயிடுவான். அப்படிதான் ஒவ்வொரு ஊரா வந்துட்டு இருக்கும்போது இந்த ஊருக்கு வந்திருக்கான். மக்கள் அந்த காகத்தை வழிபடுறத பார்த்துட்டு அந்த சிலையை பேத்து எடுத்துட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். ஆனா எவ்வளவு பேர் இடிச்சாலும் அந்த சிலையை இடிக்கவே முடியல. 2-3 போர் யானைங்க எல்லாம் வச்சு கட்டி இழுத்து பாக்குறான், அப்பையும் அசைக்கவே முடியல. அதுல அரசன் பயங்கர கொலை வெறியாக மொத்த மக்களையும் கொடூரமா கொண்டு போட்டிருக்கான். அவங்கள கொன்னது மட்டும் இல்லாம அவங்க கடவுளா பாக்குற காக்கா எல்லாத்தையும் கொளுத்தி விட்டுருக்கான். சரி சிலை தான் கிடைக்கல, எல்லாரையும் கொண்டு போட்டாச்சுன்னு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்த்தா அவங்களால அந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியிலேயே போக
முடியல. சில மணி நேரங்கள் ஆகுது, நாட்கள் ஆகுது, மாசங்கள் ஆகுது, வருஷங்களே ஆகுது. இருந்தாலும் அவங்களால அங்க இருந்து வெளியிலேயே போக முடியலங்க. அமைதியா இருந்த அந்த காட்டுல ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி ரத்தம் சிந்தினதால கடவுள் ரொம்ப உக்கிரமாயிட்டாருன்னு சொல்றான். அதுல இருந்து இந்த காட்டுல ரத்தம் சிந்தினாலோ அதிகமான சத்தம் கேட்டாலோ இந்த காடு காலத்தையே மாத்தி அமைச்சிரும்னு சொல்றாரு. ஆமா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்டா அவன் நான் தான் அந்த மக்களுக்கு துரோகம் பண்ணி அரசரங்கி அழைச்சிட்டு வந்த போர்ச்சுகல் ஸ்பைன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறான். நான் தான் இங்க நடக்கிற எல்லா சம்பவத்துக்கும் காரணம்னு அசால்ட்டா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காட்டுல நடக்கிற எல்லாத்தையும் நிறுத்தணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்றாரு. என்னையோ உன்னையோ மத்தவங்களையோ இங்க கொண்டு வந்த சம்பவத்தை நடக்காம பாத்துக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம இங்கேயே மாட்டிட்டு இருக்க வேண்டியதான்னு சொல்றாரு. மொத்தத்துல பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த அரசரோட படை, அப்புறம் 1960ஸ்ல வந்த வெள்ளக்கார லேடி அவளோட ஆளுங்க, அடுத்து 1994ல வந்த போலீஸ்காரங்க கைதிங்கன்னு எல்லாரும் இந்த காட்டுக்குள்ளதான் மாட்டிட்டு இருக்காங்க. இதுவரையும் ஹீரோ பார்த்ததெல்லாம் அவங்களோட ஆவிங்களோ கனவோ இல்லைங்க, எல்லாமே லைவா இருக்கிற உண்மையான ஆளுங்களை தான் பார்த்திருக்காரு. ஸ்பை சொன்ன மாதிரியே ஹீரோ எல்லாத்தையும் தடுத்து காட்டில் நடக்கிற லூப்பை நிறுத்த போக அப்ப ஹீரோ கரெக்டா ஸ்டீஃபனை பாத்துறாப்ல. காட்டுல மாட்டிக்கிட்டு உதவி கேட்டுக்கிட்டு இருந்தார்ல அந்த ஸ்டீஃபன் தாங்க. ஹீரோ நான் கேரளா போலீஸ்னு சொல்லி ஸ்டீஃபனை அந்த காட்டுல இருந்து வெளில போக சொல்ல அவரு நாங்க அழைச்சிட்டு வந்த கைதிங்க தப்பிச்சிட்டாங்க, அதனால அவங்கள பிடிக்காம நாங்க யாரும் இங்க இருந்து போக மாட்டோம்னு சொல்லிடுறாப்ல. அதுக்கு ஹீரோ உடனே பதிலுக்கு நீங்க இந்த காட்டை விட்டு வெளில போகலன்னா உங்க பொண்டாட்டி பிள்ளைங்கள நீங்க பார்க்க முடியாது, உங்களுக்கு பையன் பிறக்க போறான்னு சொல்றாரு. யாருங்க நீங்க, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு ஹீரோ கிட்ட கேட்க உங்க பையனே நான் தான்ப்பான்னு ஹீரோ ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. ஆமாங்க, ஹீரோ சொல்றது உண்மைதான். ஹீரோ பிறந்ததுல இருந்து அவரோட அப்பாவை பார்த்ததே இல்ல. ஏன்னா இவர் தான் இப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்டாரே, அப்புறம் எங்க பாக்குறது. ஸ்டீஃபனை தேடி இந்த காட்டுக்குள்ள வரும்போது அவரோட ஃபுல் நேம் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு அது தன்னோட அப்பான்னு சந்தேகம் வந்திருக்கு. இப்ப நேர்ல பார்த்தோன்னா தன்னோட பர்ஸ்ல இருக்கிற அப்பாவோட போட்டோ எடுத்து காட்டுறாரு. பார்த்தா ஸ்டீஃபன் தாங்க அவரோட அப்பா. இதெல்லாத்தையும் கேட்டோன்னே ஸ்டீஃபனால நம்பவே முடியல, அவருக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிடுது. இப்படி உங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ரெண்டு கைதிங்க அவங்கள பார்த்துட்டு அவங்கள கொல்ல வர ஸ்டீஃபன் இதுக்கு முன்னாடி லூப்ல அவங்கள ஷூட் பண்ண மாதிரி உடனே உள்ள இருந்து கன் எடுத்துடுறாப்ல. நல்ல வேலை ஷூட் பண்ணாதீங்கன்னு ஹீரோ தன்னோட அப்பாவை தடுக்க எப்படியோ அவங்கள ஷூட் பண்ணி ரத்தம் கீழே சொட்டி நடக்க வேண்டிய லூப்பை நடக்க விடாம தடுத்துடுறாப்ல. அது மட்டும் இல்லாம அப்பா கூட சேர்ந்து அவர் கூட வந்த எல்லா போலீஸ்காரங்களையும் ஒவ்வொருத்தரா கைதிங்கள்ட்ட இருந்து காப்பாத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா எல்லாரையும் ஒண்ணு சேர்த்த ஹீரோ அவங்க எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு காட்டுல இருந்து வெளில போறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவங்களால வெளியிலேயே போக முடியல. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சுத்தி சுத்தி காக்கா சாலைக்கிட்டே வந்து நிக்கிறாங்க. அப்பதாங்க கரெக்டா ஸ்பை அங்க ஒரு மரத்துல கிறுக்கி வச்சிருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாப்ல. அதுல ஒரு ஏதோ ரவுண்டா வரைஞ்சு வச்சிருக்காரு. அதை பார்த்தோன்னே தான் ஹீரோவுக்கு அங்க இருந்து எப்படி வெளியில போகணுங்கிறது புரியுது. சுத்தி சுத்தி வர மாதிரி மரத்துல வரைஞ்சிருக்கிறத வச்சு அது மாதிரியே ரவுண்ட் ரவுண்டா அந்த சிலையை சுத்தணுங்கிறது அவங்களுக்கு புரிய வருது. அது மாதிரியே சிலையை கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி சுத்தி போக ஆரம்பிக்க வழியில இந்த கைதிங்க வேற அந்த போலீஸ்காரங்கள்ல ரெண்டு பேரை கழுத்து நெரிச்சு கொண்டுறாங்க. இருந்தாலும் ஹீரோ விடாம மீதி பேரை அழைச்சிக்கிட்டு சிலையை சுத்தி அழைச்சிட்டு போக கொஞ்சம் தூரத்துல ரோடு தெரியற மாதிரி இருக்குங்க. உடனே வேக வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வந்து பார்த்தா அந்த வழியா ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு. எப்படியோ ஒரு வழியா பல போராட்டங்களுக்கு அப்புறம் அந்த காட்டுக்குள்ள இருந்து வெளில வந்துட்டாங்கப்பா. அந்த டிரைவர் கிட்ட இன்னைக்கு என்ன டேட்னு கேட்க அவரு மே 26, 1994 சொல்றாரா. அதனால ஹீரோ அந்த போலீஸ்காரங்களை மட்டும் அந்த கார்ல ஏத்தி விட்டுட்டு அவர் திரும்ப காட்டுக்குள்ளேயே வந்துடுறாப்ல. பிரசன்ட்ல இருக்கிற இவரு 1994க்கு போய் என்னத்த பண்றது, அவரோட டைம் லைனுக்கு போகணும்ல. சரி என்னடா பண்ண போறாருன்னு பார்த்தா நேரா சிலைக்கு முன்னாடி வந்து பொசுக்குன்னு கன் எடுத்து தன்னைத்தானே ஷூட் பண்ணிக்கிறாரு. அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல கனவுல இருந்து எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்கிறாருங்க. உள்ள அவரோட ஒய்ஃப் டெலிவரிக்காக அட்மிட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல அவரோட அப்பா வேற உயிரோட உட்கார்ந்துருக்காப்ல. ஹீரோ தன்னோட அப்பாவை சாக விடாம காப்பாத்தினார்ல, அதான் இப்ப உயிரோட உட்கார்ந்துருக்காப்ல. ஆனா இது எந்த டைம் லைன்னே தெரியல. ஹீரோக்கு பொன் குழந்தை பிறந்திருக்க நர்ஸ் குழந்தைய கொண்டு வந்து கொடுக்க ஹீரோ தன்னோட குழந்தைய அவர் அப்பா கிட்ட கொடுத்து அழகு பாக்குறாரு. அதுல ஹீரோவுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்குங்க. கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் டிரான்ஸ்பர் ஆகி இருக்கிற ஊருக்கு ஜீப்ல வந்துட்டு இருக்காரு. வழியில ஒரு போலீஸ்காரர் கார் பிரேக் டவுன் ஆகி நிக்க அவரும் ஹீரோ வந்துட்டு இருக்க ஜீப்லயே ஏறிக்கிறாப்ல. அது யாருன்னு பார்த்தா ஸ்டீஃபனை தேடி ஹீரோ கூட ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தாருல, அந்த இன்ஸ்பெக்டர் அசோக் தாங்க அது. ஹீரோக்கு இதுவரை நடந்தது எல்லாம் கனவா, இது என்னன்னே ஒண்ணுமே புரியலங்க. ஹீரோ இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம குழப்பத்துல வந்துட்டு இருக்க திடீர்னு ஒரு பொண்ணு குறுக்க வந்து விழுந்துடுறா. எப்படி படத்தோட ஆரம்பத்துல ஒரு போலீஸ்காரர் வந்து விழுந்தாரு அது மாதிரி இப்ப ஒரு பொண்ணு வந்து விழுகிறா. காட்டுக்குள்ள பண்ணிய வேட்டையாடுறேன்னு ஹீரோ கூட வந்த எஸ்ஐய சுட்டு கொன்னால அதே பொண்ணு தாங்க இது. பயங்கரமா அடிபட்டு இருக்கு, ரத்தம் வேற வந்துட்டு இருக்கிறதால ஜீப்ல அள்ளி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணோட போன் எடுத்து ரீசெண்டா அவளுக்கு கால் பண்ணிருக்க யாருக்காவது கால் பண்ணுன்னு சொல்ல சரின்னு ஹீரோவும் அவளோட போன் எடுத்து யாருக்காவது கால் பண்ணலான்னு பாக்குறாப்ல. ஆனா போனை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா வால்பேப்பர்ல அவரும் அந்த பொண்ணும் தாங்க இருக்காங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ஹீரோவோட பொண்ணு தாங்க. என்னடா இப்பதானடா குழந்தை பிறந்துச்சு, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கேன்னு பாக்குறீங்களா, இது வேற டைம் லைன்ல இருக்கிற பொண்ணுங்க. மயக்கத்துல இருக்கிற பொண்ணு மெதுவா கண்ணு முழிச்சு இவரை பார்க்க ஹீரோவை பார்த்தோன்னு அப்படியே அப்பான்னு ஷாக் ஆகி செத்து போயிடுது. பதறி போய் ஹீரோ உடனே ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நம்ம குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்க அவங்க தொட்டில போட்டு பொண்ணை தூங்க வச்சிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஹீரோ ஒரே குழப்பத்தோட அழுதுகிட்டே கார்ல இருந்து இறங்க அங்க பார்த்தா காட்டுக்குள்ள இருந்து போர்ச்சுகல் அரசன் குதிரையில உட்காந்துக்கிட்டு ஹீரோவை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். எஸ்ஐ சின்ன பையனா இருக்கும்போது ஒரு குதிரையை பார்த்துக்கிட்டு காட்டுக்குள்ள வந்தார்ல, அது இந்த குதிரையை பார்த்துட்டு தாங்க. ஹீரோவும் போர்ச்சுகல் அரசனும் ஒருத்தர் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டு இருக்க அப்பதான் அந்த அரசனோட ஸ்பை ஹீரோ கிட்ட சொன்னது வாய்ஸ் ஓவர்ல ஓடுது.
இந்த லூப்பை நிறுத்தணும்னா நம்ம எல்லாரும் எதுக்காக இங்க வந்தோமோ அந்த சம்பவத்தை தடுக்கணும்னு சொன்னார்ல, அது அவரோட மைண்டுக்கு வந்துட்டு போகுது. அந்த ஸ்பை சொல்றபடி பார்த்தா இந்த போர்ச்சுகல் அரசனையும் அவனோட படையையும் இந்த காட்டுக்குள்ள வரவிடாம தடுக்கணும் அப்படின்னா மட்டும்தாங்க இந்த லூப்பையே நிறுத்த முடியும். சொல்ல போனா அந்த காட்டுக்குள்ள வந்தவங்க ஒருத்தரை கொன்னு மொத்த டைம் லைனையும் கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. அதை சரி செய்யணும்னா அந்த அரசனை முதல்ல முடிச்சு விடணும் அப்படிங்கிற கான்செப்டோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது அடுத்த பார்ட்டுக்கான லீடோட முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.